காலமே உனை போத அப்படின்னு சொல்றாரு. காலதேவன் ரொம்ப முக்கியமானது. என்னை பொறுத்தவரைக்கும் ஆத்துல ஒரு காலத்தில் அடங்காத மனப்பேச்சு ஒரு திருச்சிற்றம்பலம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு வார்த்தை சொல்லச் சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது. முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம். நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது. பிரயாகையில் முண்டம், காசியில் தண்டம், கயையில் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது. அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடிய பின் வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம். அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம். அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர பௌர்ணமி யாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது. நவம்பர் 5 கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய சங்கல்பம் மற்றும் வேல்மாறல் யாகம் நடக்கும். மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அருளும். காசியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தை நம்ம தரிசிக்க போகிறோம். இந்த மனநிறைவோடு கயா செல்கிறோம். அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம். இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம். அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம். மேலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய காளிதேவியின் திருவடியை தரிசிக்கிறோம். இதற்கு அடுத்ததாக புண்ணிய பூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம். ஸ்ரீ ஜெகநாதர் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்துக்கு சென்று எது எமை பணிகொடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த யாத்திரையின் மூலம் நம்மை குரு அருளுக்கும் திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி எந்நாளும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடைவோம். பறவைகள் பின் சென்று கானகம் சேர்ந்துள்ளோம். அஞ்சொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்மை பெருவிகளும் தனை புண்ணியம் யாம் பெற்றோம். பெருவிகளுந்தனம் பெருவிதை நாங்க செஞ்ச புண்ணியம் எப்பேற்பட்ட புண்ணியம் தெரியுமா? எந்த படத்துல இருந்து பிறந்திருக்கேன்? இடைக்குளத்துல இருந்து பிறந்திருக்கையா? பறவைகள் பின் சென்று கானம் சேர்த்து இருந்தோம். அது ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறகு பெருந்தனை புண்ணியம் யாம் பெற்றோம். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உலகே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளினால் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தன சீறி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலோர் என்பாவம். எங்களுக்கு பரிசு தரணும்னா என்ன பரிசு? முதல்ல சொல்றா, முதல் பாட்டிலே அம்மா சொல்லிட்டான். மார்கழி திங்கள் தன்னிறைந்த நன்னாளால் நீராட பொழுதியே பொழுதினோ மேல்வெளியே திருநெல்க மாய்ப்பாடும் செல்வ திரும்பியதார் ஒருவேல் கொடுமொழித நந்தகோபன் சொன்னார். நாராயணனே நமக்கே பரது. நாராயணன் தான் நமக்கு பறை அது தரணும் அப்படின்னு சொல்றோம். நாராயணனே நமக்கே பறைது. நம்ம இன்னைக்கு நாம் பிறவி பெறும் புண்ணியம் எதுக்கு? குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னை பிறவி எங்க குளத்துல நீ பிறந்துட்டலாம். எங்க குளத்துல பிறந்து எங்களுக்கு ஒரு பெருமை தானே. அந்த பெருமைக்காக வேண்டி நாங்க உன்னை சிறுபேர் இட்டு அழைத்தோம். வாடா வா இங்க வா அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்புறம் காதை பிடிச்சி திரும்பி நீ பால் திருநியா, வெண்ணு திருநியா, நீ என்ன திருடின அப்படியெல்லாம் நம்ம கேட்டுப்போம். சிறுபேரிட்டு அடைத்தனமும் சீறி அருளும். இதெல்லாம் கோச்சுக்காதப்பா. நாங்க யார் தெரியுமா? நாங்க சாதாரண ஆளுங்க. நீ யாரு? ஒன்றும் இல்லை. நாங்க சாதாரண ஜீவர்கள். ஆனா எங்களுக்கு ஒரு உபாயம் எங்களுக்கு நீயே காமிச்சு கொடுத்துட்ட. எப்படி அப்படின்னா பறவைகள் பின் சென்று கானகம் சேர்ந்து இருப்போம். நம்ம எல்லாரும் கூடி இருந்து சாப்பிடலாம். அப்ப எதுக்கு பின்னால போனோம்? பறவைகள். பறவைனா பால் கறக்கக்கூடிய மாடுகள். பறவை மாடுகள்னா பால் கறக்கக்கூடிய மாடு. எப்பவுமே பசுமாட்டின் பின்னாடி ஸ்ரீ ஆகிய தேவி இருப்பான், மகாலட்சுமி இருப்பான்.
ஒவ்வொரு பாடல்களுக்கும் நம்ம வைணவத்துல அவங்க சொல்லக்கூடிய வழக்கத்தை பார்த்தா நம்ம வந்து என்ன பாட்டு படிச்சோம், என்ன என்ன செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சு, தமிழை பிரிச்சு, பொருளை பிரிச்சு, அந்த அனுபவத்தை பிரிச்சு, குருநாதருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுத்து ஆண்டவனுக்கு கொடுக்கக்கூடிய, அப்புறம் ஆண்டவன் பெருசா குருநாதர் பெருசானா குருநாதரை பிரிச்சு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஏக்கமா இருக்கும். ஆனா நம்ம இதுல பண்ணிருப்பாங்களா இருக்கும், நம்ம வந்து பார்க்கலையோ அப்படின்னு கூட நான் சமாதானப்படுத்திக்குவேன். 63 நாயன்மார்களையும் கையில் எடுத்துக்கொண்டு இவங்க பண்ணிருப்பாங்க, நாம பார்க்கல, அவங்க அறியாமே, அதனால அவங்க பார்க்கிறோம் அப்படின்னு நான் நினைச்சுட்டேன். நான் இந்த மகாத்மா கிருஷ்ணபுரிங்க கூட ஒரு 20 ஆண்டு காலம் பயணம் பண்ணேங்க. பயணவர்கள் அவருக்கும் தெரியும் நான் வந்து சிறிய சிவத்தொண்டன் அப்படின்னு அவருக்கும் தெரியும். எப்படினாலும் 63 நாயன்மார்கள்ல அவர் 7 நாள் கதை சொல்றாரு, 9 நாள் கதை சொல்றாரு அப்படின்னா எல்லா நாள் கதையிலையும் ஒரு போக்கு நாங்க சாயங்காலம் போயிட்டு இரவுதான் வீட்டுக்கு வருவேன் அவருடைய கதைக்கு போயிட்டு. இப்போ ஒரு நாள் கதையில எப்படியும் கண்ணப்பர், சுந்தரர், அப்பர், நாவுக்கரசர் எல்லாத்தையும் சொல்லிடுவார். அங்க இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்க இத்தனை பேர் வைணவர்கள், நீ ஒத்திக்காண்டி அவர் அதை ரெஃபர் பண்றாரு பார்த்தீங்களா அப்படி சொல்லுவாங்க அவங்க. அப்படியா நினைக்கிறீங்க? நான் என்ன இம்பார்ட்டன்ஸ், நான் அவற்றை நேர்ல பேசினது இல்லை. ஒரு 2 முறை நான் பார்த்திருக்கிறேன், அவ்வளவுதான். கதையில வந்து ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணதே இல்லை, நான் ஊர்ல இருக்க வரைக்கும். அந்த மாதிரி அந்த அதுக்குள்ளே பயணிச்சதுனால எவ்வளவு பெரியவாச்சான் பிள்ளை எவ்வளவு வாட்டி இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்பது எனக்கு வியப்பா இருக்கும், ஒரு ஏக்கமா கூட இருக்கும். இன்னை வரைக்கும் கூட அந்த ஏக்கம் இருக்கு, தெரியல, பார்க்கலாம். குறைவொன்றும் இல்லாத கரவிகள் பின் சென்று நாடகம் சேர்ந்துள்ளோம், அறிவொன்றும் இல்லாத ஆயர்புரத்து உண்டன்னை பிறவி பெறும் புண்ணியம் யாம் கூட. நீங்க வந்து எதையுமே மறைக்க முடியாது. நாங்க எங்க எங்க ஜாதியில தான் நீ வந்து பிறந்திருக்க, எங்க குலத்துல தான் நீ வந்து பிறந்திருக்க, அப்படிப்பட்ட பெருமையாக்கும் எங்களுக்கு உடையது. நாங்க வந்து கோபத்துல தாவத்துல நீ ஏதோ பேசோம், சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. நாங்க பின்னால சென்றதுனால ஒரு ஒரு குருநாதர் பின்னால சென்று நாங்க இறைவன் அடைஞ்சிருக்கோம், மகாலட்சுமி பின்னால சென்று மகாவிஷ்ணு அடைஞ்சிருக்கிறோம். எல்லா வகையிலும் கறவைகள் பின் சென்றதனால் எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. அப்ப அதுக்கு விளக்கம் இப்படி சொல்றாங்க, நீங்களும் ஒரு குருவை பின்பற்றி கொண்டு பெருமாளை அடைஞ்சீங்கன்னா மகாலட்சுமியை பின்பற்றி கொண்டு நீங்க அந்த தேவனை அடையலாம். உலகத்துல வந்து தெய்வத்தை அடைவதற்கு மகாலட்சுமியை பின்பற்றுன்னு சொன்னா ராமேஸ்வரன் மகாலட்சுமியை தானே பின்பற்றலாம், ஏன் அடையல? 2 பேரையும் சேர்ந்து பின்பற்றணும், தனியா பின்பற்றக்கூடாது. மகாலட்சுமி மட்டும் பறவைகள் பின் சென்று கானகம் சேர்ந்தோம், மகாலட்சுமி துணை கொண்டு கானகத்தில் நாங்க சேர்ந்தோம் அப்படிலாம் கூட வியாக்கியானம் எழுதியிருக்காங்க. அப்ப நாம வந்து இறைவனை அடைவதற்கு ஒரு உபாயம் நமக்கு தேவை. அது இயம நியமத்தின் மூலமாக, சரணாகதி மூலமாக நமக்கு பெறப்பட்டது. அதை வந்து நம்ம பெருமான் வந்து பல இடங்கள்ல நமக்கு இந்த சரணாகதியினுடைய தத்துவத்தை பற்றி நமக்கு நிறைய எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. நமக்கு அந்த அந்த தகுதியை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்துதான் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் சொல்றேன். ஒருமித்த கணத்தோடு கேட்கணுங்கிறதுக்காக நம்மளால சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க கூட அம்மா வந்து கோச்சுக்கோங்களே என்னமோ தெரியல, ஆனால் நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க கூட இது ஆன்ல இருக்கும், நபர் வந்திருக்காங்கன்னு சொல்லும். நீங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு போலாம். உங்க மனதுல பதியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் சொல்றோம். நம்ம எல்லாரையும் குலம் தரும் அப்படின்னு சொல்லி திருமங்கையாழ்வார் ஒரு பாசத்தில் சொல்றார். குலம் தரும், என்ன குலம் தரும்? நம்ம எல்லாரும் எந்த ஒரு குருகுலத்தை சேர்ந்தவங்க, நம்ம எல்லாரும் எந்த இடத்துல இருக்கிறோம்? இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல உண்டான ஒரு குலத்தில் நாம் சேர்ந்துள்ளோம். குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுதுணையர் ஆயினையெல்லாம் நிலந்தரம் செய்யும், நீள் விசும்பு அருளும். நமக்கு எவ்வளவு பெரிய பேர் தருது இது அப்படிங்கிறத நினைச்சு பார்த்து கறவைகள் பின் சென்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஆழ்வார் பாடல்ல. கறவைகள் பின் சென்றதுக்கான காரணம் நம்மளுடைய அடியார் படுதுயர் எல்லாம் நிரந்தரம் செய்யும், நமக்கு துன்பமே கிடையாது, எல்லாமே இன்பம்தான் அப்படிங்கிறத. அப்ப நாங்க வந்து உன்னை அப்படி இப்படி அழைச்சோங்கிறதுக்காண்டி நீ கோச்சிக்காக்கண்ணா அப்படி சொல்லி கேக்குறாங்க. கோச்சுக்கல. கண்ணன்ட்ட இந்த இந்த பாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாத்திரம், ரொம்ப ரசிப்பேன்,
கரிபாண்டன் அப்படின்னு சொல்லி ஒரு அடியவர். நீங்க இந்த கதையை நிறைய தர சொல்லி ஆமா போர் அடிக்குமான்னு கூட சொல்லுவீங்க. ஆனா நான் சொல்வேன். ஒரு தயிர் விற்பனையாளன். அவர் பெரிய பானையில தயிர் விற்பனை பண்ண ஒரு கோபிகை அவ வீட்டுல ரொம்ப இவர் போய் எல்லாத்தையும் திருட்டு வந்துட்டாரு. அதை திருட்டு வர்றதுக்கு அதை ஆண்டாள் பாடுற பாருங்க. இது கைய உள்ள மூக்குன உடனே இங்க வரைக்கும் போயிட்டான். அது சின்ன குழந்தை தானே, கை இங்க வரைக்கும் போயிட்டான். அப்ப அதெல்லாம் அதை பார்த்து ஐயோ இவன் கண்டுபிடிச்சிருவாளோ இந்த இந்த கோபிகை ஏண்டா உன் கையில இந்த உள்ள ஓட்டி இருக்க, இது வரைக்கும் உன் கை ஓடி இருக்கு, அப்ப நீதான் களவாணி அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சானா, அந்த வெண்ணெயை இப்படி முகமெல்லாம் இழுக்கு, கையை விட்டது கணனும் முகத்துல அது அப்படிதான் பழிச்சுன்னு தெரியும் தானே, அப்படி வேற எழுதிக்கிட்டாங்க. படுவா நான் உன்னை கையும் களமா போய் உங்க அம்மாட்ட போய் சொல்லுவேன். உங்க அம்மாட்ட போய் சொன்னா நம்பவே மாட்டாங்க. அது சொல்ல யசோதம்மா சொல்றான், என் வீட்டுல இல்லாத பாலா, என் வீட்டுல இல்லாத மோரா, என் வீட்டுல இல்லாத நெய்யா, நீ என்ன புதுசா அது மாதிரி எல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லி உங்க அம்மா கேட்கிறான். அவன் இன்னைக்கு புடிச்சு கொண்டு உங்க அம்மா முன்னால என்னுடைய வீட்டுக்குள்ள இந்த கையை ஓட்டுன, இந்த கை இங்க வரைக்கும் இருக்கு, அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு முகமெல்லாம் இழுவிட்டு உன் முகத்துல எல்லா வெண்ணையும் இருக்குன்னு அவன் கையோடு எப்படியா இவன மாயக்கண்ணன். அவன் என்ன திருடுறது, பக்தர்கள் உள்ளங்களை கொள்ளை கொள்வதற்காக அவன் திருடுறான். இப்ப அந்த கருந்துளையே அவன் தானே, அத அந்த கருந்துளையே ஸ்ரீகிருஷ்ணன் தானே, அந்த கருந்துளையே பரம் தானே, பரஞ்சோதி பரம்பொருள் அப்படின்னு தானே. அப்புறம் இவர் வந்தாரு. வந்த உடனே அப்படியே ஏதோ ஒரு மரத்தை சுத்தி ஒளிஞ்சுக்கிட்டாரு. அவன் அங்க பாக்குறதுக்குள்ள தரிபாண்டன் நானும் பெரிய பணியாச்சு என்னை போட்டு கவுத்திலான்னு தேடி வரா எங்க அம்மாட்ட இவன் கவுத்திட்டான். கவுத்தினோடனே இந்த பக்கம் தாண்டா வந்தா, இந்த பக்கம் வரும்போது என் கண்ணுல ஏதோ விழுந்துச்சு, கண்ணை கசக்கிறதுக்குள்ள ஆழக்கானண்டா, கண்ணுல மரத்துல இருந்து ஒரு பூசி வந்துச்சு, ஏன்னா கண்ணை கசக்கணும் ஆழக்கான். அவனை பாத்தியாடானே, நான் பாக்கலையே மாமியே, பாக்கலையேனா அப்படி அவன் சொல்றான் தரிபான். இந்த வீட்டுக்குள்ளதாண்டா அவன் இருப்பான் பாரு, நீயே போய் பாரு, இவன் கவுத்தி வச்சிருக்கிறான் பானை, நீயே போய் பாருன்னா அவ உள்ள போனா பானைக்கு மேல இவன் உட்காந்துட்டான். ஏன்னா அதை பானை வேற திறந்து பத்திரக்கூடாது அப்படின்ட்டு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு, என்ன பெரிய 10 மாடி கட்டடமா இருக்க போது, ஒரு குடிசையில் இருக்கும், ஒரு முன்னால ஒரு தாழ்வாரம் இருக்கும், அவ்வளவுதானே. உள்ள போய் பார்த்துட்டு ஏடா இங்கதான்டா வந்தா நான் பார்த்தேன், தேடுமாமே நான் இல்லைன்னு சொல்லலையே, நான் பார்க்கல அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். சரி அவன் பார்த்துட்டு இங்க இல்ல, நானே நல்லா பார்த்துட்டேன், இங்க இல்லதான், நான் போறேன், வேற எங்கேயாவது போய் தேடி கண்டுபிடிச்சு நீ கையும் கிளம்ப, அவன் கை ஓட்டுன வெண்ண அவன் கையில தான் இருக்கு, நான் பார்த்தேன், அது பிடிச்சிட்டு போய் அவன் அம்மாட்ட கொண்டு அப்படின்னு சொல்ல. உடனே அவன் அம்மா சொன்னான், இவன் போயிட்டான். கொஞ்ச தூரம் அவன் போட்டோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் உள்ள இருந்துட்டு பாக்குறதுக்கு கட்டுதான். சரிமாண்டா பாக்குறது திறந்து விடு, மூச்சு முடியல, திறந்து விடுப்பா, நீ எனக்கு வாக்குறுதி, நான் மேல உட்காந்துருக்கேன், நீ பானையை உருட்ட முடியாது, நான் எனக்கு வாக்குறுதி கொடுத்தாதான் நான் உனக்கு திறந்து விடுவேன். என்ன வாக்குறுதி கொடுக்கணும், எனக்கு நீ உன்னுடைய திருவடி பேர் தரணும். எல்லாரும் சொர்க்கம் சொர்க்கம், எனக்கு சொர்க்கம் எல்லாம் வேணும், எனக்கு திருவடி பேர் தான் வேணும், எனக்கு அருள் அனுபவம், அருள் நிலையும் நான் போய் தேடணும், அம்மாரி நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். ஏடா கொஞ்ச நேரம் ஒரு பானைக்குள்ள இருந்து ஒளிஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய பேர் கேப்ப, நீ என்னையா அநியாயமா இருக்கு, கொடுத்தா திறந்து விடுதேன், இல்லைன்னா போட்டோம், எனக்கு என்ன, குடு கொடுத்தா திறந்து விடுதேன், இல்லாட்டி இருக்கட்டும், நான் இதுல இப்படியே வச்சுட்டு நான் மாமியை கூட்டிட்டு வந்துடுவேன். சரி சரி நான் கொடுத்துட்டேன், எனக்கு மட்டும் கொடுத்தா போதும், சர அசர உயிர்கள் தரும் சாட்சிய பொருட்கள் தரும் இராமி உடன் புத்தகம் அளிப்பாரு, என் பானைக்கும் கொடுக்குறேன். அதை பானைக்கு இவனுக்கு கேட்டது எனக்கு வியப்பா தெரியல, பானைக்கு கேட்கிறான். அதுக்கு வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்லக்கூடிய வியாக்கியானத்தை பார்த்து நிறைய பிரமிச்சு போயிருக்குங்க. இந்த இது என்ன இவங்களுக்கு என்னெல்லாம் ரசிக்கிறாங்க இறைவனை நினைச்சு, இறை அடியவர்களை நினைச்சு எப்படியெல்லாம் இவங்க வேண்டிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் சொல்ல தெரியல. அப்புறம் அவன் சொல்றான், இதெல்லாம் இந்த காட்சிகள்லாம் ஆண்டாள் பாக்குறாள், பார்த்துட்டு சொல்லலாம், சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களா. நாங்க ஒரு பொருள் வச்சிருக்கோம், அது என்ன பொருள், உன்னுடைய திருவடி பேர் தான் பொருள்.
சிற்றம் சிறுகாலை நாங்க வயசான பிறகு கை ஒரு பக்கம் இழுக்கு, கால் ஒரு பக்கம் இழுக்கு, உட்காந்து சாப்பிட முடியல, டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டாலும் அதுக்குள்ளேயே கூட நமக்கு ஏதோ கால் மரம் மறக்கும் போது தொங்க போட்டா காய் வீங்குது, கால் வீங்குது அது சொல்றாரு. சிற்றம் சிறுகாலை உன்னை சேமிக்கும் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களை நம்ம சின்ன பிள்ளையில வந்துட்டோம்ப்பா. சிற்றம் சிறுகாலை அதிக சின்ன பிள்ளையில வந்தோம்ல, அதிகாலை பொழுது வந்துட்டோம். ஒரு சூரிய உதயம் ஆன பிறகு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு எந்திரிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமைல யார் அந்த மாதிரி உங்களுக்கு அவங்க பாடியே அவங்கள யம நியமத்துல நிக்கிறவங்க கரெக்டா 4 மணிக்கு அவங்களுடைய உடல் கல்விகளை கழிக்கணும்னா 4 மணிக்கு யாருமே அலாரம் அடிக்க வேண்டாம். குழந்தைங்க யம நியமத்துல இருந்தா 4 மணிக்கு கட்டாயம் இந்த உடல் கழிவே தீரும். வழியே கிடையாது. நான் இன்னைக்கு கூட கொஞ்ச நேரம் தூங்க பிறகு நீங்க எத்தனை செட் பண்ணாலும் அந்த உடல் அதுக்கு ஒத்துழைப்பு செய்யாது. அப்படி இருக்க நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க உடல் அவங்க எப்படி கண்ட்ரோல் இல்லாம பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் சிற்றம் சிறுகாலே காலை பொழுது அப்படின்னா 6 மணி, சிறுகாலை பொழுதுன்னா 5 மணி, சிற்றம் சிறுகாலை பொழுதுன்னா 4 மணி. இதுக்கு இவ்வளவு வியாக்கியானம் சொல்லியிருக்கிறாங்க. சிற்றம் சிறுகாலை உன்னை செவி 4 மணிக்கு வந்துட்டோம். உன்னை செவிட்டு தான் வந்திருக்கோம். சிற்றம் சிறுகாலை உன்னை செவித்து உந்தன் பொற்றாமரை அடியே பேணும் பொருள்களா. நாங்க இதைத்தான் போற்ற போறோம். உங்களுடைய பொற்றாமரை அடியை தான் போற்ற போறோம். உங்களுடைய பொற்றாமரை அடியை தான் எங்க வீட்டுல வச்சுக்க போறோம். பொருள்களாய் எப்பனே துண்ணும் புறத்தில் பிறந்து நீ புற்றை எங்களை கொல்லாமல் போகாது. எப்படி எங்க குரத்துல பிறந்துட்டேன். பெற்றமை மாடு மேய்க்கிற கூட்டத்துல பிறந்துட்டேன். பெற்றம்னா மாடு, மாடு மேய்க்கிற கூட்டத்துல பிறந்துட்டுதான். பெற்றமை துண்ணும் புறத்தில் பிறந்து எங்களை குற்றேவல் கொள்ளாது. நீ எங்களை அடிமை கொள்ளாம நீங்க என்னை ஆட்கொள்ளாம நீ போகக்கூடாது. எப்படி வேண்டாங்க பாருங்க. எவ்வளவு சின்ன குழந்தைங்க, 5 வயசு குழந்தைங்க வேண்டுற வேண்டுதல் அது. இதெல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறத அவளே சொல்றான். எங்களை குற்றேவல் கொள்ளாதே போகாது, கிற்றை பறை கொள்வான் அதுதான் கோவிந்தன். எங்களுக்கு பறை வேணும். பறைனா பரிசு வேணும். இது நாராயணனே பரிசு. அந்த அந்த மந்திரம், அந்த அனுபவம், அதுதான் பரிசு. அதை தவிர எங்களுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். குற்றேவல் கொண்டு எங்களை பரிசு கேட்கிறான். எற்றைக்கும் நான் என்ன பரிசு தெரியுமா? கிற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உண்டனோடு உற்றமையாவும் மற்றே நாம் செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்றேலும். எங்களுக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், எங்களுடைய காமங்களை மாற்றி தரணும். எவ்வளவு அவ கேட்கிற கேள்வி பாருங்க. எங்களை குற்றவேல் கொண்டாது நீ எங்களை அகப்படுத்தி ஆட்கொள்ள வேண்டும், எங்களுக்கு பரிசு வேண்டும். என்ன பரிசு? மற்ற நம் காமங்கள் மாற்றி. எங்கள் எற்றைக்கும் எங்களுடைய RNA DNA காமத்தோடு பின்னக்கூடாது, கோபத்தோடு பின்னக்கூடாது, குரோதத்தோடு பின்னக்கூடாது, லோபத்தோடு பின்னக்கூடாது. எதோடு பின்னணும்? உன்னோடு பின்னணும். உந்தன்னோடு ஒற்றுமை ஆகும். எங்களுக்கு உறவு உன் கூட தான் வேணும். நான் என்ன பிறகு வேணாலும் பிற சொல்லு, மாடா கூட பிற நீ ஓட்டு, காளிங்கனா கூட பிறக்க வை, நீ தலையில நின்று ஆடு. என்ன பக்தி, என்ன என்ன சரணாகதி பாருங்க. இதெல்லாம் நம்மகிட்ட ஆண்டவன் விரும்புறான். காளிங்கனோடு காளிங்கன நீ காளிங்கனாவை பிறக்க போற, வெச்சப்பாம்பாவை பிறக்க இல்லைங்க, என் தலையில எம்பெருமான் நடனம் ஆடுவாங்கள, அவனுடைய திருவடி எனக்கு கிடைக்கும் இல்ல. அப்ப நான் எதுவாதான் பண்ணேன் அப்படிதான் சொல்றாரு. நம்ம நம்ம கூட அப்பர் சுவாமிகள் கூட சொல்றாருலாம், உருவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடியன் மனத்து வலுவாதிருக்க வரம் தர வேண்டும். நான் புழுவா பிறந்தேன், உன் அடி என் மனத்து வலுவாதிருக்க வரம் தரும். ஏம நியமத்தில் இது எல்லாத்தையும் கொண்டுட்டு வராங்க குழந்தைங்க. நீங்க நம்ம ஏம நியமம் எப்படினாலும் வாழ்ந்துக்கிட்டு அதுக்கு பேரு ஏம நியமம். இதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுதான் ஏம நியமம். எல்லாருமே சித்தர் வழிபாடுங்க அப்படிங்கக்கூடிய பேர்ல எப்படினாலும் வாழணும். நாங்க சித்தர் வழிபாட்டுல இருக்கோம். ரொம்ப லகுவா சொல்றாங்க. நான் இந்த கதையை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இப்ப நான் மீண்டும் சொல்றேன். நீங்க சித்தர் பிரசாதம் சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சித்தர் பிரசாதம் உடனே யோக அனுபவத்தில் பெறக்கூடிய அருள் பிரசாதம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். குழந்தைங்களா, சித்தர் பிரசாதம்
அது என்ன கேக்குறான்னு எனக்கு புரியல. நான் கேட்கறது தெரியல. 3 பேர் 4 பேர் வந்திருக்காங்க. புரியல. குழந்தைங்க 4 பேர் 6 பேர் வந்திருக்கிறாங்க. குழந்தைங்களா அந்த இந்த தோட்டத்துல அந்த வீட்டுல இருக்க 6 பேர். நம்ம சித்தர் பிரசாத் போச்சு. நீங்க என்ன திருமூலர் பேசுறீங்க, எல்லாமே யோகமா இருக்கும்னு பேசுறீங்க, சித்தர் பிரசாத் ஞாபகம் இல்லையா? தெரியலையப்பா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலையா. அப்புறம் கேட்டா கஞ்சா. என்ன கொடுமை பாருங்க சித்தர் பிரசாதங்களுக்கு. இவர் சொல்றாரு தானே கழிப்பிக்கும், கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும், உள்ளது சொன்னும் உணர்வுடையோருக்கு அப்படிங்கிறார். துள்ளி நடப்பிக்கும் சோம்ப தவிர்க்கும், கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும், உள்ளது சொன்னும் உணர்வுடையோருக்கு. இவங்க அப்போ திருமூலர் திருமந்திரத்துல சொன்ன பொருள் என்ன, இப்ப இவங்க சொல்ற பொருள் என்ன? நமக்கு ஒண்ணும் புரியல கண்ணு. இப்படியும் ஆள் இருக்கிறாங்கன்னு இருக்குங்க. உங்களுக்கு சொன்னவன் அது அம்மா சொல்றா, இற்று பறைகொள்வான் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவும் நான் ஒரு பரிசு கேட்பான். ஒண்ணுமே இல்லை, உந்தன்னோடு பிறகு வரும் பாக்கியம் எங்களுக்கு வரும். நீ எப்பெல்லாம் அவதாரம் அடிக்க அப்பெல்லாம் உன்னுடைய கால் பூசா வச்சுக்கோ, என்ன வேணா வச்சுக்கோ, நீ பொதுவாய் பிறகு என்ன வேணா வச்சுக்கோ, நீ உன்னோடு எங்களை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற. அப்போ ஆண்டாளுடைய அந்த பக்தி, அந்த வைராக்கியம், அந்த ஞானம், இவைகள் வணக்கத்திற்குரியது. குழந்தைங்க அது பக்கத்துல கூட நம்ம நிக்கவே முடியாது. ஆனா ஆண்டாள் பிறந்த புண்ணிய பூமியில நம்ம பிறந்திருக்கோம். நம்ம பக்கத்துலதான் வீடு விட்டு, நம்ம கடைநல்லூருக்கு ரொம்ப பக்கமான ஊர். 1 மணி 1.5 மணி நேரம் பயணம் தான். அது நல்ல காரில் போனா 30-40 நிமிஷத்துல போறாங்க. நம்ம காருக்கெல்லாம் 1.5 மணி நேரம் அதை எடுத்துப்போம். நீங்க வாயு வேகம் மன வேகத்துல கூட போய்க்கலாம். ஆண்டாள் நாச்சியார் திருக்கோயிலுக்கு. அப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு அந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறதுனால எனக்கு ஆடிப்பூரங்கிறது எனக்கு மனதிலே நிக்கிற. குழந்தைங்களா சாயங்காலம் நான் அங்க போயிருந்தேன். அன்பர் ஒருத்தர் ஆபீஸ்ல வேலை பார்க்க வந்திருந்தாரு. இன்னைக்கு என்ன பண்ணேன், அம்மா நான் விருதுநகர் மாவட்டத்துல வேலை பார்த்ததுனால இன்னைக்கு ஆடிப்பூரம், அம்மாவோட பிறந்த நாள், சரி வாங்க பிள்ளைகளுக்கு ஒரு அக்கா அடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு நான் வந்துட்டேன். நாராயணனே நமக்கே பரி தருவான் அப்படின்னு சொன்னாரு. நாராயணன் தான் நமக்கு பரி தரணும். நம்ம அக்கா அடிச்சுல நாராயணனா நினைச்சு சாப்பிடுவேன். இன்னும் சோறு பருகும் நீரு தின்னும் வெற்றில யாவும் கண்ணன் இருக்காங்கன்னா அக்கா அடிச்சுல கண்ணன் சாப்பிட்டுக்கலாம். நாங்க சாப்பிட்டு உங்களுக்கு அனுப்புறோம் குழந்தைங்களா. இப்ப நீங்க என்ன உள்வாங்க, ஏதாவது கருத்து சொல்லுது. ஆன்மீகம் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா வினை சுற்றமே நமக்கு இருக்காது குழந்தைங்க. ஆன்மீகம் உள்ள அப்படி அப்படியாமா எங்களுக்கு இது வரைக்கும் யாரும் சொல்லி தரலையே. மணிவாசகர் சொல்றாங்க, கயல்மாண்ட கண்ணினன் பங்கன் எனக்கு கலந்து ஆண்டவன் அவன் கலக்க. அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது நாம் பொன்னோடு கலப்பது, பொன்னோடு கலப்பது, வாழ்க்கையில எது ஆசா பாசங்கள், எது காமம் போதாதிகளோ அதோடு கலப்பது பேர் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது இறையோடு கலக்கிறது பேர் ஆன்மீகம். அப்படி கலந்த பிறகு அப்படி கலந்துட்டானா கலங்கலையானா நான் எப்படியம்மா என்னை சுய ஆய்வு செய்து கொள்வது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இறைவன் அதுக்கு ஒரு சுய ஆய்வுக்கு நமக்கு ஒரு தகவல் சொல்றார். கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் இணை கலந்து ஆண்டலும். அப்படி அவன் கலந்துட்டான்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு, நம்ம நம்புறோம் கலந்து ஆண்டல். அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு. இணை சுற்றங்கள் எல்லாம் நம்ம மாண்டு கட்ட. இணை சுற்றங்கள் எது வினை சுற்றம்? நட்பு சுற்ற எல்லாமே வினையாட்டா இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாருமே அன்பு சுற்றங்களா அப்படி யாருக்குமே அமைதிதான் பார்க்கல. எக்ஸப்ஷன் இருக்காங்க. அதை எப்பவுமே விதி விலக்க விதி கூட சேர்க்காதீங்க. 90% பேர் புருஷனுக்கு பொண்டாட்டி வினையாதான் இருக்கும், பொண்டாட்டிக்கு புருஷன் வினையாதான் இருக்கும். வினை சுற்றமாக தான் எப்பயுமே இருக்கு. சொல்றாரு அது எல்லாமே என்னை ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு அவனிகளுக்கு புயல் மாண்டமா பாடி தெள்ளே நம்புகிறோம். இந்த அவனிகளுக்கு மயல் என்ன மயல்? பொன்னோடு மயல், பொருளோடு மயல், ஆசாபாசங்களோடு மயல், புகழ்ச்சியோடு மயல், அப்புறம் வாழ்நாள் எல்லையே நம்மளை அண்டக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு மயல். அப்படியெல்லாம் மயல். வாழ்நாள் எல்லை நம்ம அண்டக்கூடாது அப்படிங்கிறது இதுல ஒரு மயல். அப்படி என்ன உழைச்சிட்டோம், அப்படி என்ன கலைச்சிட்டோம் நம்ம அதை எதிர்பார்க்கிறதுக்கு அப்படின்னு நம்ம யாருக்குமே அது தெரியாது. அப்ப அது தெரிவிக்கிற மாதிரி நமக்கு அருளாளர்கள்
நமக்கு அவங்களே வந்து அவங்களுடைய அருளி செயல்களை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. தாய்மான சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், இப்படி நிறைய பேரு அவங்களுடைய அருளி செயல்களை அந்த அருளி செயல்கள் மூலமாக நாம் அடைய வேண்டிய நிலைப்பாடு என்ன, அதை வந்து நீங்க உங்க அனுபவத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அனுபவப்படுத்துங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன். அனுபவப்பட மாட்டாங்க. நம்ம வெறுமனே கோயில் போய் ஊரில் ஊதி பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிறது இல்ல. அதை தாண்டி ஏதோ ஒரு உணர்வு அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றுக்குமான ஒரு நிகழ்வுகளை நீங்க வந்து உங்களுக்குள்ளே நீங்க வந்து கால்குலேஷன் போட்டுட்டே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிக்கடி நான் சொல்றேன், பிசிக்கல்லா தான் நம்மளுடைய ஆன்மீக லாபம். பிசிக்கல்லால என்ன, சொல்லணும். ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்கு, தண்ணிக்குள்ள ஒரு பாத்திரத்தை அமுக்குறீங்க, அமுத்தப்பட்ட பாத்திரத்தின் கனவு தண்ணீர் வெளியேற்றப்படும். திருவடி அனுபவம் அப்படிங்கக்கூடியதான் நம்ம பெற முடியாது. திருவடி அனுபவம்னா என்ன, அததான் இடையின்களையும் எழுத்தறிவித்து கடையில் சுழிமுனை கபாலம். அந்த சுழிமுனையில் கபாலம் சுழிமுனை. அப்ப இடைவிங்களையும் எழுத்தறிவித்து, இடைகலையில என்ன எழுத்திருக்கு, பிங்கலையில என்ன எழுத்திருக்கு, இடைவிங்கலையும் எழுத்து அகர உகரங்கள் அங்கே கூடுகின்றது. அகர உகரம்னா என்ன, அனுபவப்படம். இப்ப தம்பி வந்து உங்களுக்கு பாடம் எடுத்தாரு, அது வந்து நீங்க பிளே கிளாஸ் பாடம், அது வந்து உங்களுக்கு யூகேஜி எல்கேஜி அப்படி நான் இந்த பாடம் இல்லை. பிளே கிளாஸுக்கு உங்களுக்கு விளையாட்டு பொம்மைகளை கொடுத்து அதுல இன்னும் ஆழமாக அதற்கெல்லாம் ஆழமாக நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி போகும்போது இந்த ஆழத்தை விட ஆழமாக உங்களுக்குள்ள ஒரு வித்தை, ஒரு பரிணாம வளர்ச்சி உங்களுக்குள்ள ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி ஆழத்துக்குள்ள போறதுக்கான பயிற்சி தான் இது இடைவின் கலையின் எழுத்தறிவு. எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எண்ணியது எழுத்தியது அப்படின்னு தெரிஞ்சிடும். எண்ணியதுன்னா எண்ணிக்கை நம்பர். 8 எழுத்து எது, அகரம். 8 அப்படின்னு 8 2 அது 2 எண்ணிக்கையில உள்ளது. அகரம் உகரம் 2 எழுத்துல உள்ளது. அப்ப இது வந்து நம்ம உடலுக்குள்ள 8 2 அகரம் உகரம் அவை நம்ம உடலுக்குள்ள இருக்கு. அது எப்படிமா நமக்கு தெரியும், அதை வந்து ஒரு குருநாதர் காட்டி கொடுக்க நமக்கு தெரியும். குருநாதர் இருந்து இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நம்ம இங்க இருந்து ஒரு தளத்துக்கு போறோம், அந்த குருநாதர் ஏதோ ஒண்ணு சொல்றாரு, அது நமக்கு நம்ம அதுல எத்தனை வருஷம் பயிற்சி பெற்றுட்டோம், எத்தனை வருஷம் நம்ம சாதிச்சிருக்கோம் அப்படிங்கக்கூடியதெல்லாம் அதுல நிறைய பாடம். நம்ம அதை வந்து ஒரு உடனே போயிட்டு நாங்க நீங்க என்ன கேட்டாலும் தரோமா, உங்களுக்கு இந்த பயிற்சி இருக்கு, அது என்ன ஏதோ கொடுத்து பெறுவது அந்த பயிற்சி. நான் வந்து மீண்டும் இறைவனே உங்களுக்கு ஆள் அனுப்புவாங்க. ஒரு குருவாக இறைவனே உங்களுக்கு ஆள் அனுப்புவான். அப்படி யாருக்காவது அனுப்பியிருக்காங்கம்மா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவ்வளையிலும் அவளை கிரிபாலா அப்படின்னு ஒரு அம்மா, என்ன பேரு கிரிபாலா அப்படின்னு. இது யாருடைய வாழ்க்கையில் அம்மாவுடைய வரலாறு வந்து இப்ப நம்ம காலத்துல இப்ப லேட்டஸ்டா வாழ்ந்தாங்க. 1950 இருந்து 60க்குள்ளதான் அவங்களுடைய 60 70க்குள்ளதான் அவங்களுடைய காலப்படி இருந்திருக்கும். அப்படி வாழ்ந்தாங்க கல்கத்தா. அந்த அம்மா வந்து கிரிபாலா வந்து அந்த கிரிபாலா அம்மா வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அப்பெல்லாம் சின்ன வயசுல ஒரு 3 வயது 4 வயதுல எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க அந்த காலத்துல. அப்படி அந்த அம்மாவை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அவங்க சகோதரர் ஒரு வக்கீல், அங்க கல்கத்தாவில ஒரு வக்கீல், அவரு இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த வீட்டுல பாத்திரம் தேய்க்கிறது, வீடு கொடுக்குறது, பெருகிறது எல்லாமே 4-5 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை இது.
இப்பெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. அதெல்லாம் சாரதையினுடைய லைஃப்லயும் கூட அது மாதிரி இதான் நடந்தது. அப்ப அந்த அம்மா வந்து அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பார்த்துட்டுன்னா இவங்களால பசி வந்து இவங்களுக்கு அடக்கவே முடியல. பசி அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சாப்பிட்டே இருக்கிறாங்க. அப்போ நீ வந்து பொழுதுக்கு சாப்பாட்டுலயே இப்படி இருந்தேன்னா நீ என்ன பண்ணுவ? என் பையன் உழைச்சு போட்டே உனக்கு மாஞ்சு போயிடுவான் போல இருக்க அப்படின்னு சொல்லி உங்க மாமியார் சொல்றாங்க. முதல்ல எல்லாம் இது நம்ம பெருசாவே நினைக்கிற சின்ன குழந்தை கொஞ்சம் வளரும் 12 அல்லது 13 வயது பக்கத்துல இருந்த அம்மா வரும்போது எல்லாருமே வந்து இந்த அம்மாவை பத்தி நீ சாப்பிட்டுட்டே இருக்கிற, நீ சாப்பிட்டுட்டே இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க. நீ உனக்கு வாழ்நாளை வைத்துல எல்லா சத்தையும் விற்கிற வேண்டியதா உனக்கு தீனி வாங்கி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து முதல்ல ஒண்ணுமே நினைக்கல. அப்புறம் கொஞ்சம் நாளாக நாளாக இந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. ஆனா இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒன்னும் அவங்க மாமியாருக்கெல்லாம் எதிர்த்து பேசுறது பேசுறதெல்லாம் இப்போ சமீப காலத்துல வந்த ஒரு பழக்க வழக்கங்கள் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல அவங்க அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்துல இல்ல. அப்போ அந்த அம்மா வந்து கேக்குறாங்க, நான் வந்து உங்க கண் முன்னால நான் வாழ்ந்து காமிக்கிறேன். உங்க கண் முன்னால நான் வாழ்ந்து காமிக்கிறேன். என்ன வாழ்ந்து காமிக்க போறேன்? என்னத்தை வாழ்ந்து காமிக்க போறேன்? மாமியார் கேட்கிறேன். நான் வந்து சாப்பிடாம வாழ்ந்து காமிப்பேன். 10 வேளை கொட்டிக்கிட்டே உன்னால பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ சாப்பிடாம வர ஒண்ணு வாழ்ந்து காமிப்பியா அப்படின்னு சொல்றாங்க. 10 வேளை கொட்டிக்கிட்டது என்னவோ உண்மைதான், மாறுதல் இல்லை. ஆனால் நான் கட்டாயம் சாப்பிடாம இருந்து உங்ககிட்ட சாதிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன குழந்தைதான், ஏத்து பேசுறதுக்கு தைரியமே வராது. என்ன தைரியம் வந்துச்சு தெரியல 13 வயசுல. சரி சொல்லிட்டாங்க. உடனே இந்த அம்மா வந்து நைட்ல 12 மணி அப்படியே அவங்க காலையில இருந்து சாப்பிடாம அவங்களால இருக்க முடியல. வழக்கம் போல ரொம்ப நேரத்துக்கு வந்து அது உள்ள போயிட்டே இருக்கு. நம்ம வந்து ஒரு காலகட்டத்துல நைட்ல 12 மணிக்கு ஒவ்வொன்னு போய் தெரியல போய் அழுகுறாங்க. என்னை வந்து ஏன் எத்தனையோ பேர் பறக்க வச்சிருக்கிற, எத்தனையோ பேர் உன்னுடைய படைப்பின் ரகசியம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இந்த சூழ்நிலை? நான் மட்டும் எனக்கு என்னால பசியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் வந்து நான் உங்ககிட்ட எல்லா அருளாளர் பெருமக்களும் வாழ்ந்த வாழ்க்கை சத்தியமானார். அந்த சத்தியத்தின் மீது ஆணையிட்டு நான் உங்க பிச்சை கேட்கிறேன். இந்த அம்மா கேட்கிறாரு இறைவன். எனக்கு அவங்களுக்கு தனிமையில உட்கார்ந்து பாக்குறாங்க, நினைச்சு நினைச்சு பாக்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்றா 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 சாப்பிட்றான்னு சொல்லும்போது இவங்களுக்கு முதல்ல அதை பத்தி சாப்பிடத்தானே செய்யறோம், சாப்பிட்டதே அவங்க சொல்றாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து உனக்கு வடிச்சு போட்டு மாளாது, உனக்கு குஞ்சு போட்டு மாளாது, உனக்கு சொத்தை வித்துதான் உனக்கு செலவு பண்ணணும் அப்படி சொல்லும்போது இந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. ஒரு காலகட்டத்துல இவங்க வந்து இறைவன்கிட்ட போய் வேண்டுறாங்க, பாரியா உன்னுடைய அருளாளர் பெருமக்கள் அனைவரும் உணவால் வாழவில்லை. நான் நேற்று ஏற்கனவே வந்து பரமஹம்ச யோகானந்தருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நடந்தது சொன்னேன். டெல்லியில ஒரு ஆசிரமத்துல இருந்தாரு. ஆசிரமத்துல உள்ள குருநாதர் வரும் வரைக்கும் எல்லாரும் பசி கொடுத்து இருக்க முடியாது. குருநாதர் வந்து எல்லாரும் சொன்னாங்க, நீங்க சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க, இவனுக்கு வந்து பசி பொறுக்க முடியலையான்னு. உணவால் தான் ஒருத்தன் உயிர் வாழன்றது அந்த உயிர் தேவையில்லை, செத்துரு அப்படின்ட்டாரு அந்த குருநாதர். இவருக்கு அப்படி மாதிரி சொல்லிட்டார். அந்த பாரம்பரியத்துல வந்தவங்க தான் இவங்க. அவங்க வந்து என்ன இது சொல்றாங்க, இந்த அம்மா வந்து இறைவன்கிட்ட கேட்கிறாங்க, என்னால வந்து நான் உள்ளொளியால் உணர்வொளியால் தவப்பொழியால் பேரொழியால் நான் வாழணுமே தவிர பரம சத்தியமாக சொல்கின்றேன், உன்னுடைய அருளாளர் பெருமக்கள் அனைவர் மீதும் அனைத்து நான் பிச்சை கேட்கிறேன். எனக்கு இந்த அருளொழியை நீ தந்தே தீர வேண்டும். என் வாழ்நாளையில நான் வந்து இது சாதனையாக ஏற்று நான் செயல்படுத்த வேண்டும். எப்படியாவது கருணம், எப்படியாவது கருணம். இந்த இந்த வைராக்கியம் அனுப்பணும். பசிக்குன்னு இல்லை, இறைவனை பெறுவதற்கு இந்த வைராக்கியம் அனுப்பணும். எல்லா அருளாளர்கள் மாரி நான் வந்து பிச்சை கேட்கிறேன். நான் வந்து உங்க எல்லாரும் நீங்க தவத்தில் சிறந்தவர்கள், ஞானத்தில் சிறந்தவர்கள், பக்தியில் சிறந்தவர்கள், வைராக்கியத்தில் சிறந்த. நான் ஒரு சின்ன குழந்தை, 13 வயதே ஆன குழந்தை. ஆனா எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு உயிர் வந்து மிகுந்த தாகத்தோடும் மிகுந்த
விசுவாசத்தோடு பிறந்த நாயகனை அபியசம் பண்ணினால் அந்த உயிரை தேடி இறைவன் வருவான். இது பரம சத்தியம்னு சொல்லியிருக்கிறார். அவங்க சொன்ன சத்தியத்தின் மீது ஆணையிட்டு நான் கேட்கிறேன். அது பரம சத்தியமாக இருக்கும். என்னை தேடி அந்த பேரண்ட நாயகன் வர வேண்டும், அல்லது அவனுடைய அருளாளர்களை எனக்கு அனுப்பி தர வேண்டும் அப்படின்னு நம்ம விண்ணப்பிச்சார். இரவுல அழுதுட்டே வேண்டாங்க. ஒரு அசரி இருக்கு, நாளை காலையில உன்னை தேடி ஒரு குருநாதர் வருவார் அப்படின்னு. அந்த அதுக்கு பேர் தூக்கம் வரும். நினைச்சு பாருங்க, தூக்கம் வந்துருக்குமா? காலையில இந்த அம்மா போய் கங்கையில போய், கல்கத்தா கங்கையில போய் நம்ம போய் குளிக்க போறோம். குளிக்க போனா வழக்கமா அங்க போய் தான் குளிக்கிறது பழக்கம். அம்மா அங்க போய் குளிக்க போறாங்க. குளிச்சுட்டு படியேறி படித்துறையில நின்று பிரார்த்தனை வச்சு, நேற்று நான் கேட்டது அசரீதிங்கிறது என்னுடைய மாயை தோற்றமா, மாயை குரலா, அல்லது உன்னுடைய அருட்குரலா? அதை எனக்கு உணர்ந்து எனக்கு தெரியல. என்னை தேடி குருநாதர் வருவார் அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்க, அது உண்மையா? அப்படி என்னை தேடி அந்த குருநாதர் வருவார்னா அதுக்கான டைம் என்ன, எப்ப அவர் தேடி வருவாரு அப்படிங்கிறத நீங்க எனக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு 5:30 மணி அப்படி இருக்கும், அதிகாலை பொழுது 5:30 மணிக்கெல்லாம் அந்த படித்திரை முழுக்க ஒரு பேரொழி இருங்கடிந்த உள்ளத்துக்கு எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் நன்மை நினைப்பற நினைந்தே, அப்படி ஒரு அருள் அனுபவம். அங்க அந்த படித்துறை முழுவதும் ஒரு பேருடைய பெருவெள்ளம் பரவிச்சு. படித்துறையில இருக்கிற யாரும் இவர்களை அறிந்து கொள்ளவில்லை, இவர்கள் யாரும் படித்துறையில் இருப்பதை அறிந்து கொள்ளவில்லை. பேருடைய அங்க நிலவிச்சு. இந்த அம்மா அந்த குழந்தை உன்னுடைய மிக ஆழமான உன்னுடைய பிரார்த்தனையை பிறந்த நாயகன் ஏற்றுக்கொண்டு என்னை கூவி படைத்து உனக்கு உரிய ஒரு கலையை கற்றுத்தர சொல்லியுள்ளான். அப்ப கல்வி அறிவு கிடையாது, பெரிய ஒன்றும் பெரிய இடத்துலயும் அந்த அம்மா பிறக்கல. சாப்பாடு அதிகமா சாப்பிடுறதுக்கே சொல்லி காட்டுற ஒரு இடத்துல இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு இறைவன் யாருக்கு உதவுவான்? தீன தயாளு அப்படின்னு இறைவனுக்கு பேர். தயாளன் கருணாமூர்த்தி, தயாளன் கருணாமூர்த்தி, தீன தயாளன். யாரெல்லாம் ரொம்ப குறைஞ்ச இடத்துல ஆனா நம்பிக்கையோடு இருக்கிற இடத்துல இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவன் அன்பாளிக்க. அப்ப இவர் வந்துட்டாரு. உடனே சரிப்பா, உனக்கு பெருங்கண்ணை நாம் செய்கின்றோம். அதை உட்கார வச்சு அந்த அம்மாவை அதே படித்துறையில உட்கார வச்சு ஒரு மந்திரம் பிடரிக்கண்ணில் முகுலத்தில் ஒரு ஒரு தொடு உணர்வு அதை சொல்லிக் கொடுத்து, இது கிரியா யோக சாதனையில் மிக நுட்பமான ஒரு கலை. இது பக்கத்துல வேற எதுவும் நிற்க முடியாத ஒரு கலை. இத பேரண்ட நாயகன் உனக்கு உணர்த்தும்படியாக என்னை அறிவித்தான். என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து உன்னை வினையில் முதலை கழித்து வாக்கும் மனமுமெல்லாம் மனோலயம் ஏற்றியே எந்த சிந்தை அறிவித்து பாருங்க. நம்மளை தேடி இறைவன் இனி நீ அருளொளியால் வாழ்வாய், அன்பொழியால் வாழ்வாய், உணவால் வாழ மாட்டாய். உனக்கு இனி உணவே தேவைப்படாது. சொன்னேன் சூளுரை செஞ்சல, நான் பாரு சோறே இல்லாம வாழ்ந்து காட்டு அப்படி சொன்னேன். நீ சோறு இல்லாமலே வாழ்ந்து காட்டு. உடனே இந்த அம்மா நமஸ்காரம் பண்றதுக்கு எது தேவையோ அது கிடைச்சிருச்சு. அதுக்கு பிறகு அவங்க ஏறத்தாழ 82 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க சோறே அவங்க சாப்பிட்டுட்டாங்க. சோறே அவங்களுக்கு தேவைப்படல. ஆனால் எல்லா வேலைகளையும் அவங்க செய்தாங்க. பரமஹம்ச யோகானந்தர் இந்த இவங்களுடைய நிலையை பற்றி கேள்விப்பட்டு அவருக்கு
முதல்ல யூரோப்பியன் கண்ட்ரிக்கும் அமெரிக்காவுக்கும் போயிட்டு இருந்துட்டாரு. வந்து அங்க ஏறத்தாழ 16 வருஷமும் 20 வருஷமும் அங்க கழிச்சுட்டு வந்துட்டாரு. இங்க வந்து 16 மாத காலம் இங்க இந்தியாவுக்குள்ள மீண்டும் வந்து ஆரம்பிச்சாரு. அந்த 16 மாத காலத்துல இந்த கிரிபாலா அம்மாவை பற்றி கேள்விப்பட்டு அவர் நேரம் போய் அங்க போய் பார்க்க போறாரு. அம்மா உங்களுடைய அருள் அனுபவத்தை கூறுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு குரு ஒரு வீரர்களுக்கு உதவுவார் அப்படிங்கிறது என் வாழ்க்கை. எந்த கல்வி அறிவும் இல்லாத ஒரு ஜீவனுக்கு தேடி வருவார் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கை ஒரு சான்று. ஒரு இறைவனை நினைந்து கலந்து உருகினார், கசிந்து உருகினார், இறைவனே வருவான் அல்லது இறைவன் தனது அருளாளர் கிடையாது. நமக்கு வருவானம்மா, நம்மளும் கலந்து உருகணும், கசிந்து எங்களுக்கு வரவே இல்லையே, இவருக்கு இங்க கலக்கவும் இல்லை, கசிவும் எங்களுக்கு வரலையுமா அப்படின்னு கேட்டா நம்ம கலக்கவும் இல்லை, கசிவும் இல்லை, எப்படி வருவான்? வர முடியாது. அவன் வந்திருக்கிறான், இப்ப உள்ள காலகட்டத்துக்கு வந்திருக்கான். இறைவன் வந்து இந்த அருள் அனுபவ நிலைக்கு அவன் வந்திருக்கிறான் அப்படிங்கிறது நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். இது மாதிரி எல்லாம் நீங்க நடக்குமா அப்படிங்கிறது. இப்போ வந்து ஆஹ் சொல்ல பாருங்க, கயல் மாண்ட கண்ணிதன் மகன் எனக்கு கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு ஆறு வினை சுற்றம். இப்ப நமக்கு வினை சுற்றம்ங்கிறது பொறிபுலன்களும் வினை சுற்றம், உற்றார் உறவினர்களும் வினை சுற்றம். அவன் இறைவன் வந்து கலந்தான், தன்னுடைய அருளடியோடு அனுப்பு செல்லாம். யோக மார்க்கத்தில் இந்த பிதரிகளுக்கு மேல படக்கூடிய அருள் அனுபவங்கள் ரொம்ப பவித்திரம். இத வந்து மிக சுக்குமமான முறையில் ஒரு ஆள் அனுப்பிச்சு அவங்களுக்கு இதை பயிற்றுவிச்சு. இதெல்லாம் வந்து கற்பனைக்கு கூட எட்டி பார்க்க முடியாது. ஏதோ ஒரு காலத்துல மணிவாசகருக்கு இறைவன் தேடி வந்தான், ஏதோ ஒரு காலத்துல சுந்தரருக்கு இறைவன் தேடி வந்தான், ஏதோ ஒரு காலத்துல அப்பருக்கு. நம்ம காலத்துல கிரிபாலா அம்மாவுக்கு இந்த நேரத்திற்கு 1952தான் நம்ம ஒரு இது பரமஹம்ச யோகானந்தர் இறையடி அடைஞ்சார். அப்ப இவருக்கு ஏறத்தாழ ஒரு 40 பக்கமா வந்து கிரிபாலா அம்மாவை பேட்டி எடுத்துக்கலாம். அதுல கேள்வி எல்லாமே வருஷங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டு. ஆனா நான் வந்து உங்களுக்கு அதான் எனக்கு பதிவு பண்ணுறதுக்கு இப்ப அவகாசம் இல்லை. குரு தேடி வருவாரா? அப்ப அதுக்கான நமக்கான தகுதி என்ன? கல்வி அறிவு எதுவும் தேவையில்லை, பெரிய பணக்கார குடும்பம் தேவையில்லை, அழகு தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை, தீனர்களின் குரல் வலிமை தேவை. ஒன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லை அப்படிங்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு தேவைன்னா, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நாம வந்து அந்த அந்த யோக நெறியினுடைய நுட்பம் தெரியும். வினை சுற்றம் நம்மளை விட்டு எப்படி கழியும் அப்படின்னு. நான் வந்து எதையுமே விட மாட்டேன். நான் கோபத்தை விட மாட்டேன், தாபத்தை விட மாட்டேன், 6 மணி நேரத்துக்கு கொஞ்சம் சாப்பிட மாட்டேன். உறுதிப்படுத்தாங்கல்ல 12 வயதுல எனக்கு எது கேட்டதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம எதை பிடிக்க போறோம்? எதையுமே பிடிக்க முடியாது. கிரிபாலா அம்மா வந்து பிடிச்சாங்க, அவங்க முன்னால வந்து இறைவன் வந்து காட்சி கொடுத்தாங்க. அப்ப இந்த பாடல்கள், அந்த இயமம் நியமம் இவைகள்லாம் வந்து எவ்வளவு சத்தியம் அப்படின்னு பாருங்க. அதுல நிலை நிற்க வைக்கும் உயிர்களுக்கு இறைவன் வந்து தேடி வந்து அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து திருவருள் கூட்டி வைக்க ஒவ்வொரு குருநாதருக்கும் இறைவன் வந்து எப்படி தேடி வந்தார் அப்படிங்கக்கூடியதெல்லாம் ரொம்ப ஒரு நீண்ட பதிவாக இருக்கும் இன்றைய பதிவு அப்படிங்கிற. ஒரு இன்னொரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பதிவு இருக்கும், அது பார்க்கலாமா? அது நாளைக்கு பார்க்கலாமான்னு சொல்லுங்க குழந்தைங்களா. கிரிபாலா கிரிபாலாமா பரமஹம்ச யோகானந்தருடைய வாழ்க்கையும் சொல்லக்கூடியது கிரிபாலா சொல்லு. சரியா குழந்தைங்களா? கிரி கிரி கிரினா மலை அப்படின்னு வச்சுக்கோங்க, GIRI அப்படி வச்சுக்கோங்க. சரிக்கண்ணா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே, சொல்லுங்க பார்க்கலாம்.
இப்பவே பார்க்கலாம். இப்பவே பார்க்கலாம் அப்படின்றீங்களா? அப்போ பரவாயில்லையா? இப்பவே பாத்துருவோமா? நான் கூடுமானவரை கொஞ்சம் சுமாரா சீக்கிரம் பாக்கலாம்னு போட்டிருக்காங்க. 7:30 ஆயிடுச்சுலாமா? ஆமா 7:30 ஆயிடுச்சு. இப்போ அம்மா ஒரே ஒரு அம்மா மட்டும் சுமாரான்னு இருக்காங்க. குழந்தைங்களை யாருக்காண்டி என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பவே பார்க்கணும். இப்பவே பார்த்துருமா? சரி பார்க்கணும். இப்ப வந்து எனக்கு சுவாமி விவேகானந்தரோடு தொடர்புடைய ஒரு ஜீவன். அது வந்து காலம் கடந்த உணர்வு தானே. இந்த இறை உணர்வு பாருங்க, காலம் கடந்தது. நம்ம ஷார்ட்டா சொன்ன பாவம் அந்த அம்மா அவங்க வேற நாளைக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவசரமா சோறாக்க போகணும் போல இருக்கு. சரி நான் சொல்லிடுறேன் குழந்தைங்களா, கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இல்ல 15 நிமிஷத்துக்குள்ள சொல்றேன். வேகமா சொல்லிடுறேன். அதாவது நம்மளுடைய பரமஹம்ச யோகானந்தரோடு டிக்கன்சன் அப்படின்னு ஒரு தொண்டர் இருந்தார். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் அந்த கதையெல்லாம் ரொம்ப திருவாசக சிந்தனையில அடிக்கடி நான் அந்த கதையெல்லாம் எடுத்து சொல்லியிருப்பேன். இப்ப மீண்டும் நினைவுபடுத்துறேன். ஒரு குரு தேடி வருவார், நம்மை தேடி வருவார் அப்படிங்கிறது சொல்றேன். அந்த டிக்கன்சன் அப்படிங்கக்கூடிய ஒரு அன்பர் வந்து சின்ன வயது, அவங்க அம்மா வந்து இந்த பையனை இடுப்புல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அண்ணனை கையில பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு மியூசியத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. உள்ள வந்து ஒரு நீர்நிலை, அந்த அதாவது குளம்னு சொல்லுவோம்ல, ஒரு அழகுக்கு குளம் வச்சிருப்பாங்க. அந்த குளத்துக்கு பக்கத்துல இந்த அம்மா நிக்கிறாங்க. இந்த பையன் கீழே இருக்க தம்பி பையன், அண்ணன் பையன், அந்த தம்பி பையன்கிட்ட கையை பிடிச்சு அப்படி எப்படி இழுத்து இழுத்து விளையாடிக்கிட்டே இருந்தான். அவன் அம்மா இந்த இயற்கை காட்சிகளை ஒரு ரசனையோடு ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கற்பனை பண்ணுங்க, ஒரு குளத்தை கற்பனை பண்ணிக்கோங்க குழந்தைங்களா. சுற்றி மரங்கள், பூக்கள் கொத்து கொத்தாக பூத்து தொங்குகின்றன. அப்ப வந்து இந்த அம்மா கையில குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த பூக்கள் எல்லாம் ரசனையா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பையன் பிடிச்சு விட்டு விளையாண்டுக்கிட்டே இருந்தான். ஒரேடியா பிடிச்சு விட்டு அந்த குளத்துக்குள்ள இந்த பையன் விழுந்துட்டான். இடுப்புல இருந்த பையன் குளத்துக்குள்ள விழுந்துட்டான். இந்த அம்மாக்கு என்ன பண்ணனே தெரியல. அண்ணன் பையனை அடிக்கவா, தம்பி பையன் விழுந்ததுக்கு நிக்கவா, என்னன்னு தெரியல. விதிர்த்து இவங்க நிக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த மரக்கிளை இருக்கு பாருங்க, ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த மரக்கிளையை ஒரு மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் அந்த மரக்கிளையை அப்படியே வளைக்குது குழந்தைங்க. வளைச்ச உடனே அந்த மரக்கிளை அப்படியே தண்ணிக்குள்ள முங்குது. அது முங்குன உடனே இந்த பையன் கீழே விழுந்த பையனை, நீ பிடிச்சுக்கோப்பா, நீ பிடிச்சுக்கோ, நான் பாத்துக்கிறேன், நீ பிடிச்சுக்கோ, இந்த இந்த கொப்பை பிடிச்சுக்கோ, நான் பாத்துக்கிறேன், இந்த கொப்பை பிடிச்சுக்கோ, நீ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது. அந்த மரக்கிளையை பிடித்துக் கொள்ளும்படியாக ஒரு ஆற்றல் வந்து அது சொல்லுது. இந்த பையன் அந்த அந்த கொப்பை அப்படியே பிடிக்கிறான். அது மெதுவா அப்படியே தூண்டு நேர கரையில கொண்டு சேரு. இது நடந்த 5 வயசு அது மாதிரி பக்கமா நடந்தது. 15 வயசுல இந்த பையனும் அவங்க அம்மாவும், இது வந்து ஐரோப்பிய நாட்டுல நடந்தது. நெப்ரஸ்கோ அப்படிங்கக்கூடிய ஐரோப்பிய நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு. கற்பனை பண்ணிக்கணும். இவங்க அம்மாவும் பையனும் எங்க போறாங்க? சிகாகோ போறாங்க. அமெரிக்காவில இருந்து சிகாகோ அங்க போறாங்க. சிகாகோல அரசோச்சு பேசுறாரு நம்ம சுவாமி விவேகானந்தர். ஏறத்தாழ 12 வயசு ஆயிட்டு இந்த பையன் அங்க அமெரிக்கா போகும்போது, அங்க சுவாமிஜி இறங்கி காரை விட்டு இறங்கி வராரு. சுவாமிஜியை பார்த்த உடனேமே இந்த பையன் தம்பிச்சு போனான். ஆனா அன்னைக்கு என்னைய குளக்கரையில் காப்பாற்றிய தெய்வம். அடிக்கடி எனது கனவிலும் நனவிலும் நான் சாலையோரத்துல போகும்போதெல்லாம் எங்கேயாவது நான் வந்து கொஞ்சம் திசை தடுமாறி போகும்போதெல்லாம் என்னை வந்து காப்பாற்றும் தெய்வம் இதோ வருகின்றது, இதோ வருகின்றது. அந்த பையனுக்கு தாங்க முடியல அவனுடைய உற்சாகம். சரி மகனே, சரி மகனே, அவங்க அம்மா சொல்றாங்க, சரி மகனே, சரி மகனே, நாம இப்போ சிகாகோ மீட்டிங் முடிஞ்சு சுவாமிஜி எப்ப பார்க்கணுமோ அப்படி பார்த்துட்டு நம்ம போவோம். சரியா பாருங்க, நம்ம போகலாம். அப்படியே வந்து வெயிட் பண்றான். சுவாமிஜி இருந்த ஸ்டேஜ் என்ன, அந்த நேரத்துல 5000 10,000 பேர் கூடி இருந்து அவருடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம்.
அவருடைய அருளுரை வந்து ஒரு கிளர்ச்சிமிக்க அருளுரை கலந்து. அதை எல்லாரும் அப்படியே கேட்டுட்டே இருக்கிறாங்க. சனாதன தர்மத்தினுடைய அந்த ஆணிவேர்ல இருந்து ஆரம்பிச்சு அவர் பேசுறாரு. உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க எல்லாம் வந்து நீங்க இவ்வளவு உற்சாகமா அப்படி பேசுறீங்களே, இந்த சனாதன தர்மத்தினுடைய சிங்கமா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இல்ல, நான் ஒரு எலுக்குஞ்சு. சிங்கங்கள், வீர சிங்கங்கள்லாம் இந்தியால இருக்கு. சும்மா என்னை ஒரு ட்ரையலுக்கு இதை வந்து போயிட்டு சொன்னாங்க. நான் வந்து சிங்கம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணி நம்ம இதெல்லாம் வந்து சும்மா வாய் வார்த்தைக்கு பேசிக்கலாமே தவிர, நான் ரொம்ப நான் வந்து ஒரு ஒரு காலகட்டத்துல திருவாசகம் எங்க எல்லாம் கூட்டம் நடக்கும், அங்க எல்லாம் ஒரு காலகட்டத்துல போயிட்டு இருந்தோம். அவங்க அந்த நாயடியேன் வணக்கம் அப்படிம்பாங்க எங்கிட்ட. நாயடியேன் ரொம்ப ஆர்டிபிஷியலா தெரியும். நாயடியேன் வணக்கம், நாயடியேன் வணக்கம். அப்படியா நாய அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோ. தமாசுக்கு சொல்லல குழந்தைங்களா, அப்படி நம்ம கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க. அவங்க ஈகோ பாதிக்கப்படாம இருந்தால் அவர்கள் நாயடியேன். எதுக்கு அப்படி ஒரு வேஷ பூசணத்தை நம்ம போட்டுக்குவாங்க? நாடகத்தால் உன் நடிகார் போல் நான் நடிப்பு, அப்படி எதுக்கு? நமக்கு அது தேவையில்லை. உண்மையிலே எனக்கு வரணும் அது. நாயடியேன் அடிநாயேன் அப்படிங்கிறது எனக்கு வரணும். வராது சொல்லளவுல அடி பணிஞ்சுக்கிறேன், தாழ் பணிஞ்சுக்கிறேன், திருவடி பணிஞ்சுக்கிறேன். உன் மனதுக்குள்ள எந்த அளவுக்கு அந்த பணிவு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவர் வந்தாரா, அத்தனை கூட்டமும் போக வரைக்கும் தாய் மகன் காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. சுவாமிஜி பார்த்துட்டாரு அந்த பையனை. அவங்க வந்து பவுடவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில தான் அவங்களுடைய வணக்கம் இருக்கும். வந்து வராங்க. வந்த உடனே அவர் என் தலையில கை வச்சு, குருநாதா, யுகம் யுகமாக தேடி வந்த திருவடி இது. என்னுடைய உயிர் புனியை நீக்கி என்னை இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய செய்த திருவடி இந்த திருவடி. எனக்கு 5 வயசுல உயிரோட்டம் கொடுத்தது. நான் பல முறை பராக்குல பஸ்ல விழ போகும்போது, ட்ரெயின்ல விழ போகும்போது என்னை கைதூக்கி நிறுத்திய திருவடிகள் இந்த திருவடிகள். என்னை ஏன்று கொள்ள வேண்டும். நான் ஆவி உடல் பொருளை உன்பால் கொடுத்தேன், உன்னை அடுத்து முயல்கின்றேன் பிரபு கேட்கிறான். அந்த பையன் கேட்கிறான். அவனுக்கு தாங்கவே முடியல. தலையில பேசுறவர் சொல்றாரு, நான் இல்ல குரு, நான் இல்ல மோனே உன்னுடைய குரு. உன்னுடைய குரு இன்னும் 40 ஆண்டு காலம் கழித்து உன்னை தேடி வருவார். அவர் வந்து அவர் கூட நீ பழகி வச்சா கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாது. அவர் வந்து ஒரு வெள்ளிக்கிண்ணம் உனக்கு பரிசளிப்பார். அப்போ நீ வந்து ஒரு மெய்ஞான உணர்வு பெறுவாய். அதுல இருந்து நீ குடிச்சுக்கோ மோனே. அதுவரை பொறுமையாக இரு. இனிமே ஏரிக்கரையில தண்ணியில போகும்போது, ரோட்ல போகும்போது கொஞ்சம் கவனமா நடக்கும். அதாவது நான் தான் உன்னை காப்பாற்றினேன்னு அவர் சொல்லல. நானாக்கும் உன்னைய காப்பாத்தினேன்டா, நீ வரல கவனக்குறைவா இருந்துச்சேடா. நானாக்கும் உன்னை அன்னைக்கு பஸ்ல போய் விழாம காப்பாத்தினேன்டா. நானாக்கும் நீ புகை வண்டியில போகாம காப்பாத்தினேன்டா. அவர் சொல்லவே இல்லை பாருங்க. அவர் சொல்லவே இல்லை. நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் தங்கம். தண்ணில கொஞ்சம் கவனமா இருந்துக்கும். சாலை ஓரத்துல போகும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கும். ட்ரெயின்ல புகை வண்டியில ஏறும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கும். பிரபு இவ்வளவு அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமை காட்டிய பிறகும் வேறொரு குரு வருவாரா? அந்த 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 நுட்பத்தை பாருங்க. அதுதான் வந்து நம்முடைய சனாதன இந்து தர்மம் காட்டக்கூடிய நெறி. நம் உடலுக்கும் நம் உயிருக்கும் நம் உணர்வுக்கும் உயிரோட்டம் தரக்கூடிய குரு அப்படிங்கக்கூடியது தனி. போற இடங்கள்ல நம்ம குருநாதரை பார்க்கலாம், நமஸ்காரம் பண்ணலாம், அந்த குருவுக்கான வணக்கத்தை நம்ம செலுத்தலாம். நம் உயிர் விழித்தெழுவதற்கு, நம் உணர்வு விழித்தெழுவதற்கு, நாம் இறையாற்றலை உள்வாங்கிக் கொள்வதற்கான குருநாதர் வேற, இது வேற. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? இப்போ வந்து இவர் வந்து ஒரு 4 நாள் சிகாகோ மீட்டிங் போயிட்டு அவர் எங்க போறாரோ அங்க போயிட்டாரு. பரமஹம்ச யோகானந்தரோடு இவர் ஏறத்தாழ ஒரு 17 ஆண்டு காலம் கொண்டு சேரார். பரமஹம்ச யோகானந்தரோடு கிரியா யோக சாதனைக்கு அங்க அங்க அமெரிக்காவில் போய் பரப்புறார் பரமஹம்ச யோகானந்தர். அப்ப இவரே ஒரு அடித்தொண்டராக ஏற்றுக்கொண்டு இவர் வந்து குருவுக்கு பணி செஞ்சுட்டு. ஆனா இவர் தான் அவர் குருன்னு அவருக்கு தெரியல.
அங்க 17 ஆண்டு காலம் கழித்து பரமஹம்ச விவேகானந்தர் இந்தியாவுக்கு வருகிறார். தன்னுடைய குருநாதருடைய கடைசி பயணத்தில் கலந்து கொள்வதற்காக அவருக்கு வராரு. அது எல்லாம் முடிஞ்சு இவர் மீண்டும் அங்க போகும்போது வருடா வருடம் கிறிஸ்துமஸை ஒட்டிய தினங்களில் எல்லாருக்கும் ஒரு பரிசு பொருட்கள் அளிப்பது வழக்கம். யாரு? பரமஹம்ச விவேகானந்தர். நம்ம எல்லா பிள்ளைங்களுக்கும் நம்ம அங்க வச்சுதானே கொடுக்கணும். இந்திய கலாச்சார பொருட்களை கொண்டு போய் கொடுக்கணும். எல்லாருக்கும் பொருள் வாங்கியிருக்கிறாரு. கிறிஸ்துமஸ் டேன்னு ஒரு டேல எல்லாருக்கும் அந்த பரிசு பொருளை கொடுக்குறாரு. கடைசியா சிக்கன் சென்டர், இது உனக்குன்னு நான் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா, வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் அவர் தான் எடுத்து வைக்கிறது, ஒதுங்க வைக்கிறது, 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்து கூட்டி குளிச்ச பிறகு எல்லாம் முடிச்ச பிறகு அவர் கொடுக்குறாரு. ஒரு ஆர்வமாக குருநாதர் தனக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்னு விரிச்சு பாக்குறாரு. அது உள்ள ஒரு வெள்ளி கப்பு. பிரபு, இத்தனை நாளும் என்னோடு பழகியும் நான் உன்னை கண்டுகொள்ளவில்லையே, நீதான் அந்த குருநாதரா? சுவாமி விவேகானந்தர் காட்டி கொடுத்த குருநாதர் நீ. அப்படியே தன்னை மறந்துட்டார். என்னை நான் என்பது அறியேன், இரவு பகலாவது அறியேன். இப்படி ஒரு பேர் உணர்வு தான் நான் கலந்துகிட்டு இருக்கேன். அது கூடயே நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாள் எனக்கு தெரியலையப்பா. இப்போ இன்னொரு யோக நிலையில நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன். திருச்சி முற்றத்துக்கும் திருநல்லூருக்கும் 6 கிலோமீட்டர் தான். அந்த 6 கிலோமீட்டர் நீ கழிச்சு வந்து வாங்கிக்கோ யோக பயிற்சி அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு அருளாளர்களுடைய வாழ்க்கையிலும் அவங்க வெவ்வேறு நிலைகள்ல வந்து காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. இப்ப இவருக்கு காமிச்சு கொடுக்குறாரு. நீங்க ஏன் குருதேவா இத்தனை நாள் எனக்கு இப்பதான் கண்ணு 38 காட்டினாங்க. அதாவது வந்து இப்ப நீங்க பாக்குறீங்க குழந்தைங்களா, பப்பாளி மரத்துல பப்பாளி பழுத்து இருந்துச்சு. மழையில வந்து அந்த மரம் தொடர்ந்து மழை, அதுல பறிச்ச பழங்கள் சுவையாக இல்லை. வெயில் 2 நாள ரொம்ப வெயில் தாக்கு. இப்ப பறிச்ச பழம் அதே மரம் தான், அதே பழம் தான். ஆனா இப்ப பறிச்சு சாப்பிடும்போது அன்பர்கள் சொன்னாங்க, அம்மா அதே மரத்து பழம் தான்மா, நான் 3வது நாளும் 4வது நாளும் சாப்பிட்டேன், அப்படி ஒரு மாதிரியா இருந்துச்சு, பண்ணிக்கு ரொம்ப சுவையா இருக்குமா அப்படின்னு சொல்லி. அதே மரம் தான், அதே பழம் தான். காலம் கனியும் போது, வினை பழுக்கும் காலம் வரும்போதுதான் கொஞ்சம் சுவையை கூடும். அதனால கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலா வல்லியே, சுவைகள் கரும்பு அப்படின்னு சொன்னா இப்ப இத்தனை கரும்பு சுவைக்கத்தானே செய்யும் இல்லையா? சுவைக்கும். எனக்கு அனுபவத்தில் வரும்போது எப்ப சுவைக்கணும்னு இருக்கலாம். உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலா வல்லியே. இத்தனை பேருக்கும் ஆதாராற்றும் சக்தி. அவ வந்து கலையின் வடிவம். கலைகள் எத்தனை கலைகள் அப்படிங்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அந்த அந்த கலைகள் வந்து நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை. அதுல வித்யா கலையில் அனைத்து கலைகளும் அடங்கும். அதற்கெல்லாம் ராஜதானி ராஜமாதங்கி நம்ம சகலகலாவதி. அவள் வந்து கண்டான் சுவைகள் கரும்பாக இருந்து நமக்கு ஞானத்தை புகட்டணும் அப்படிங்கிறது வரைக்கும் குரு நம்மளை தேடி வருவார். அன்னை அருட்கருணையோடு நமக்கு குருவை அள்ளி தருவார். நம்ம பொறுமையா அதுக்கு நம்மளை பக்குவப்படுத்துவோம். நம்ம மனதை விட்டு கட்டாயம் காமகுரோதங்கள் நீங்கனாலும் அந்த குரு நம்மளை தேடி வருவார். நாமளா தேடி போனாலும் அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கறது நமக்கு புரியாது கல்வி. அதனால நீங்க எல்லாருமே என்ன நம்மளை விட்டு வெளியே போச்சு அப்படிங்கக்கூடியதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கு. நம்மளை விட்டு என்ன வெளியே போச்சு,